அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் விரைவில் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு அப்ளிகேஷன் சாம்பிள் இந்த வீடியோவில் காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ. என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். ஓடிபி நம்பர் வரும் மொபைலுக்கு, கரெக்டான ஓடிபி கொடுங்க. பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணணும். இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் வந்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் 23 UG அப்படிங்கிறது 2023க்கான யூஜி அப்ளிகேஷன் ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அப்போது ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா HSC ஈக்குவலன்ட் ஆர் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இதில் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் சைட் கார்னரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், அதை போடுறதா இல்லை ரோல் நம்பர் போடுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். தாராளமாக ரெண்டுமே போடலாம். பட் நான் ரோல் நம்பர் போட்டு தான் லாஸ்ட் 3 இயர்ஸாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சி அப்படிங்கிற ஒரு லெட்டர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுடலாம். ஸோ சி அப்படிங்கிறது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த வருஷம் +2 பாஸ் பண்ணாங்க, ஸோ இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் +2 எப்போ பாஸ் பண்ணீங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட் வித் இனிஷியல், அதாவது நீங்கள் இதுக்கெல்லாம் எப்படி 10th மாதிரி கொடுத்தீங்களோ அது நம்மளுடைய நீட் அப்ளிகேஷன் கொடுத்த மாதிரியே கொடுங்க. ஸோ பேரண்ட் நேம், பேரண்டோட அப்பாவோட நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்துடும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், மதர் டங் என்ன அப்படின்னு பார்த்துங்க. கம்யூனிட்டி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை கம்யூனிட்டி கேட்பாங்க. அடுத்தது எஸ்பெஷலி கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் நீங்கள் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கேட்பாங்க. கம்யூனிட்டியினுடைய கோட் நம்பர் கேட்பாங்க. அது என்ன, அந்த கம்யூனிட்டியுடைய ஸ்பெசிஃபிக்காக என்ன கோட் நம்பர். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர், அது சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் யார் இஸ்யூ பண்ணாங்க. ஒரு சில கேஸ்க்கு SC STக்கெல்லாம் தாசில்தார் இஸ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதர் கேட்டகரிக்கு ஜோனல் டெப்டி தாசில்தார் இஸ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் இஸ்யூ பண்ணாங்க, எந்த டேட்டில் இஸ்யூ பண்ணாங்க, எந்த தாலுக்கில் நீங்கள் வாங்குனீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால், நீங்கள் எக்ஸர்வீஸ்மனாக இருந்தால் எஸ் போடணும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தால் எஸ் போடணும், இருந்தால் மட்டும்தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியா, கிளைம் ஆஃப் IRT வார்டு கேட்டகரியாக இருந்தால் எஸ் போடணுங்க. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தது வெதர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 12th இன் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க. வெதர் ஸ்டடிட் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் RTE, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல அப்படின்னா நோ கொடுக்கணும். அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக ஃபில் பண்ணணும். அது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் தனியாக வருங்க. இல்லைன்னா காமன் ரேங்க் லிஸ்ட்டில் போயிடும். அப்போது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், என்ன எக்ஸாமினேஷன், அது ICSE போர்டா CBSE போர்டா, இந்த குரூப் கோட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸ்டேட் போர்டாக இருந்தால் குரூப் கோட் கேட்பாங்க. ஸோ நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆல் இண்டியா போர்டு, CBSE இல்லை ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பாஸ் ஆல் த சப்ஜெக்ட் HSC ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்களா, இல்லை ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஃபெயில் ஆயிருந்து செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீட்டு கிடையாதுங்க. 12th எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்களா, ஒருவேளை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் அட்டம்ப்ட் எழுதியிருந்தா மட்டும்தான் செகண்ட் பாருங்க. நீட் UG இங்கே தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. நீட் UG ரோல் நம்பர் இப்போ உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டு, அது என்ன ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க இதெல்லாம். அடுத்தது மார்க்ஸ் அப்டைன் இன் +2 எக்ஸாமினேஷன். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸில் இங்கே சிங்கிற வேர்டு எதுக்காக என்டர் பண்ணணும் அப்படின்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்டர் பண்ணணும். அது இதுலேயும் இங்கே டவுட் வரும். ரோல் நம்பர் என்டர் பண்ணுறதா,
ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்றதா அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டாப்ல கொடுத்துருப்பாங்க. தாராளமா நீங்க ரோல் நம்பர் என்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சி அப்படிங்கறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, மேக்சிமம் மார்க் என்ன, நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் பொறுமையா என்டர் பண்ணணுங்க. ஸோ இந்த டீடைல்ஸ். அடுத்தது இனி அண்டர்கோயிங் ஏதாவது நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை படிச்சுட்டு இருந்தா எஸ் கொடுங்க, டிஸ்கன்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா நோ கொடுத்துடலாம். ஸோ இஃப் எஸ் மென்ஷன் த கோர்ஸ். எந்த கோர்ஸ்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில படிச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன கோர்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லணும். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. சிவிக் ஏரியா ஆஃப் த லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடிட், அது ஸ்கூல் எந்த ஏரியாவில் இருந்தது, வில்லேஜ் பஞ்சாயத்தா, முனிசிபல்லா, கார்பரேஷனா, டவுன் பஞ்சாயத்தா, இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தா, அந்த வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டி ஆர் கார்பரேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். ஸோ 10th 6th எங்க படிச்சீங்க, என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, என்ன டைப் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது ஜென்ரலா யாருக்கு வராது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும், உங்களுக்கு வராது. அப்போ எந்த ஸ்கூல்ல, ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். 6th to 12th ஒரே ஆப்ஷன் இருக்கும். பட் வேற வேற ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்க, அடுத்தது 11th வேற ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த போர்டு அப்படிங்கறத கேட்பாங்க. ஸோ ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ பேரண்ட் ஆக்குபேஷன். பேரண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது விவசாயமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், பிசினஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இதெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ பேரண்ட் இன்கம் அப்படிங்கறது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இன்கம் ஒரு கிரைட்டீரியா கிடையாது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு 2.5 lakhs இருக்கிறவங்களா தான் இன்கம் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதர் கேட்டகரிக்கு இந்த இன்கம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாதுங்க. ஸோ அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, கோயம்புத்தூர். நேட்டிவ் ஸ்டேட் என்ன, எந்த ஸ்டேட்ல நீங்க பிறந்திருக்கீங்க. ஆதார் நம்பர் கேட்பாங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேமெண்ட் இது பெண்டிங்ல இருந்தது, அடுத்ததெல்லாம் சொல்லி அடுத்தது சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இதை தாண்டி நீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு, போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு, சிக்னேச்சர், தம்பு இம்ப்ரெஷன் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வருங்க. பேமெண்ட் ப்ராசஸ்க்கு முன்னாடி எடுத்து செக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஸோ இந்த பிடிஎஃப் பேமெண்ட் முன்னாடி எடுத்தது. அப்போ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். அப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷனை டைரக்டா சப்மிட் பண்ணாதீங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய டீடைல்ஸ், அது எஸ்பெஷலி மெயினா ஸ்கூல் டீடைல்ஸ். அதை விட மிக முக்கியமான டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் ரோல் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டு. நீட் ஸ்கோர் கார்டுனா நீட் ஸ்கோர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர், இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 12th எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அடுத்தது கம்யூனிட்டி, அதாவது நீங்க என்ன பிசியா, எம்பிசியா, அதுல உங்களுடைய சப்காஸ்ட், அதனுடைய சீரியல் நம்பர், யார் இஷ்யூ பண்ணாங்க, சர்டிபிகேட் நம்பர். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிலேட்டடா நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை அப்ளிகேஷன்லயே நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல வராது. அப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டா இரவு 9 முதல் 10 வரைக்கும் கூப்பிடுங்க. ஸோ பேமெண்ட் கைடன்ஸ், அதாவது உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா கைடன்ஸ் நீடட் அப்படிங்கிற இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.